டெம்பா பவுமா தென்னாப்பிரிக்கா கிரிக்கெட் வரலாற்றையே மாற்றி எழுதியவர். இந்த உலக வரலாற்றை திரும்பி பார்த்தால் உயரம் குன்றியவர்கள்தான் உலகின் பல மாற்றங்களையும் செய்திருக்கிறார்கள். அரசியலில் நெப்போலியன், கிரிக்கெட்டில் சச்சின் டெண்டுல்கர் போன்றோர் வரிசையில் தற்போது டெம்பா பவுமாவும் இணைந்து உள்ளார். டெம்பா பவுமா 1990ஆம் ஆண்டு மே 17ஆம் தேதி தென்னாப்பிரிக்காவின் கேப்டவுனில் உள்ள லாங்கா என்ற பகுதியில் பிறந்தார். இது ஒரு பொருளாதார ரீதியாக பின்தங்கிய பகுதியாக இருந்தாலும் பவுமாவின் குடும்பம் அவருக்கு கல்வியையும் விளையாட்டையும் ஊக்குவித்தது. அவரது தந்தை ஒரு உள்ளூர் பகுதியில் ஆசிரியராக பணியாற்றினார். மேலும் குடும்பத்தில் ஒழுக்கமும் உழைப்பும் முக்கிய அம்சமாக வளர்க்கப்பட்டன. சிறு வயதிலிருந்தே கிரிக்கெட்டில் ஆர்வம் காட்டிய பவுமா தனது பள்ளி அணியில் விளையாடத் தொடங்கினார். உள்ளூர் கிரிக்கெட் கிளப்பில் சிறப்பாக விளையாடி பயிற்சியாளர்களின் கவனத்தை ஈர்த்தார். அவர் முதல் தர கிரிக்கெட்டில் கவுந்தெங் அணிக்காக விளையாடத் தொடங்கினார். அவரது அணுகுமுறையும் பேட்டிங்கில் உள்ள நுட்பமும் விரைவில் அவரை முக்கிய வீரராக மாற்றியது. விராட் கோலி விளையாடிய 2008ஆம் ஆண்டு 19 வயதுக்கு உட்பட்டோருக்கான உலகக்கோப்பை தொடரில் தென்னாப்பிரிக்க அணியில் பவுமாவும் இடம் பெற்றார். இந்த தொடர் அவருக்கு சர்வதேச அரங்கில் அனுபவத்தை பெற உதவியது. 2010ஆம் ஆண்டு பவுமா தனது முதல் தர கிரிக்கெட்டில் முதல் சதத்தை அடித்தார். அவரது பேட்டிங் ஸ்டைல், அமைதியான மனநிலையுடன் கூடிய தாக்குதல் ஆட்டம் அவரை ஒரு நம்பகமான மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேனாக மாற்றியது. 2014ஆம் ஆண்டு டெம்பா பவுமா தனது முதல் சர்வதேச ஒருநாள் போட்டியில் ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக அறிமுகமானார். அவரது தொடக்க ஆட்டங்கள் பெரிய அளவில் கவனம் பெறவில்லை என்றாலும் அவரது உறுதியான அணுகுமுறை பயிற்சியாளர்களுக்கு நம்பிக்கை அளித்தது. 2016ஆம் ஆண்டு அவர் டெஸ்ட் கிரிக்கெட்டில் நியூசிலாந்துக்கு எதிரான போட்டியில் அறிமுகமானார். 2016ஆம் ஆண்டு ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக ஹெர்பர்ட்டில் நடைபெற்ற டெஸ்ட் போட்டியில் பவுமா தனது முதல் சதத்தை அடித்தார். பவுமா ஒன்றும் சச்சின் போல், ஜாக் காலிஸ் போல், டிவிலியர்ஸ் போல் பெரிய சாதனையெல்லாம் பேட்டிங்கில் செய்யவில்லை. ஆனால் அவரின் சாதனையை பற்றி தெரிந்து கொள்ள முதலில் தென்னாப்பிரிக்காவை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். நிறவெறி உச்சத்தில் தென்னாப்பிரிக்காவில் இருந்தது. 82% கருப்பின மக்கள் இருக்கும் நாட்டில் தென்னாப்பிரிக்க அணியில் ஒரு கருப்பின இளைஞர் கூட அணியில் இல்லை. அப்படி யாராவது வந்தால் அவர்களுக்கு உரிய மரியாதையை தந்ததில்லை. மதம், சாதியால் நமது நாட்டில் எப்படி மக்களிடையே பிரிவினை ஏற்படுத்தியதோ அங்கு நிறவெறி பெரிய பிளவை ஏற்படுத்தியது. காந்தி, நெல்சன் மண்டேலா போன்ற பல தலைவர்களின் சீரிய முயற்சிக்கு பின் நிறவெறி கொள்கை சட்டம் மூலம் அழிக்கப்பட்டது. ஆனால் மக்களிடையே ஊறி போயிருக்கும் இந்த நிறவெறியை அழிக்க முடியவில்லை. இந்த சூழ்நிலையில்தான் நமது ஊரில் இருக்கும் இடஒதுக்கீடு கொள்கை போல் தென்னாப்பிரிக்காவில் இருக்கும் கருப்பின மக்களும் வாய்ப்பை பெற வேண்டும் என்பதற்காக இடஒதுக்கீடு கொள்கை கொண்டு வரப்பட்டது. அப்படிதான் தென்னாப்பிரிக்கா கிரிக்கெட்டில் ஒரு வீரர் கூட கருப்பின வீரர் இல்லாத நிலையில் கண்டிப்பாக 2 கருப்பின இளைஞர்களை உள்பட வெள்ளையர்கள் அல்லாத 6 பேர் இருக்க வேண்டும் என்ற முறை கொண்டு வரப்பட்டது. கருப்பின இளைஞர்கள், பூர்வக்குடி, ஆசிய வம்சாவளியை சேர்ந்தவர்கள் என 6 பேர் அணியில் விளையாட வேண்டும் என்ற முறை இருக்கிறது. இந்த முறை கொண்டு வரப்பட்டதற்கு தென்னாப்பிரிக்காவில் உள்ள வெள்ளையர் வீரர்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். திறமை இல்லாத வீரர்கள் எல்லாம் அணியில் இடஒதுக்கீடு காரணமாக இருக்கிறார்கள் என்ற விமர்சனம் வந்தது. இந்த இடஒதுக்கீடு மூலம்தான் பவுமாவும் அணிக்குள் வந்தார். இதன் காரணமாக பவுமா ஒரு முறை ரன் அடிக்கவில்லை என்றாலும் கோட்டா வீரர் என்ற கேலி கிண்டலுக்கு உள்ளாக வேண்டும். இப்படி இருக்கும்போதுதான் 2021ஆம் ஆண்டு தென்னாப்பிரிக்கா கிரிக்கெட் அணியின் ஒருநாள் மற்றும் T20 அணிகளின் கேப்டனாக டெம்பா பவுமா நியமிக்கப்பட்டார். இது தென்னாப்பிரிக்கா கிரிக்கெட் வரலாற்றில் ஒரு முக்கிய மைல்கல். ஏனெனில் அவர் முதல் கருப்பின கேப்டன் ஆனார். இந்த பொறுப்பு அவருக்கு பெரும் சவாலாக அமைந்தது. தென்னாப்பிரிக்கா அணி வீரர்களின் மத்தியிலும் இனவெறி இருந்தது என்பதுதான் மிகப்பெரிய சிக்கல். வெளியே இருக்கும் அரசியல் பத்தாது என்றால் கூடவே இருக்கும் வீரர்களை ஒருங்கிணைத்து விளையாடுவது பவுமாவுக்கு பெரிய சவாலாக அமைந்தது. குறிப்பாக பிளாக் லைவ்ஸ் மேட்டர் என்ற விஷயம் உலகம் முழுவதும் பேசப்பட்டது. இதற்கு குரல் கொடுக்கும் விதமாக வீரர்கள் அனைவரும் ஒரு கால் முட்டி போட்டு ஆதரவு அளித்தனர். ஆனால் குயின்டன் டி காக் இதை செய்ய மாட்டேன் என கூறி பிரச்சனை செய்தார். ஆனால் அப்போதும் கூட பவுமா தம் வீரர் செய்த தவறை பெரிய அளவில் விமர்சிக்காமல் அதனை டிப்ளோமேட்டிக்காக கையாண்டார். பவுமா ஒரு விஷயத்தில் மட்டும் தெளிவாக இருந்தார். விளையாட்டு பல தரப்பு மக்களை ஒன்றிணைக்கும் பாலம். இதை வைத்து மக்களிடையே ஒற்றுமையை கொண்டு வரலாம் என்பதுதான். இதை அவர் தீவிரமாக நம்பினார், செயலிலும் காட்டினார். அதற்கு முன்பு வரை முக்கிய போட்டிகளில் சோக்காகி தோற்கும் ஜோக்கர்ஸாக அறியப்பட்ட தென்னாப்பிரிக்க அணி திடீரென்று குறிப்பிடத்தக்க வெற்றியை பெற்றது. 2023ஆம் ஆண்டு உலகக்கோப்பை அரையிறுதி தோல்வி, 2024ஆம் ஆண்டு T20 உலகக்கோப்பை இறுதிப் போட்டி தோல்வி என தோல்விகளை சந்தித்தாலும் நாம் மெதுவாக வெற்றியை நோக்கி முன்னேறுகிறோம் என்பதை உணர்ந்தார் பவுமா. 2023-2025 டெஸ்ட் சாம்பியன்ஷிப் சைக்கிளில் நிச்சயம் சாதிக்கலாம் என்பதை உணர்ந்த பவுமா அதற்கான அணியை கட்டமைத்தார்.
இதன் முடிவாக தொடர்ந்து 7 டெஸ்ட் போட்டிகளில் வெற்றி, 1 டிரா என தோல்வியே சந்திக்காத கேப்டன் என்ற பெருமையை பவுமா பெற்றார். கேப்டனாக நாம் சிறப்பாக செயல்பட்டால்தான் மற்றவர்கள் நன்றாக விளையாடுவார்கள் என்பதை உணர்ந்த பவுமா கோட்டா பிளேயர் என்ற முத்திரையை உடைத்தார். பவுமாவின் அணுகுமுறை அணியில் உள்ள வீரர்களிடம் நம்பிக்கையை ஏற்படுத்தியது. எப்படியாவது உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் பட்டத்தை ஆஸ்திரேலியாவை வீழ்த்தி நாம் வென்றுவிடலாம் என்று சக வீரர்களை ஒருங்கிணைத்தார். பலம் வாய்ந்த ஆஸ்திரேலியாவை எப்படி வீழ்த்த போகிறீர்கள் என்ற கேள்விக்கு என்னுடைய பெயர் டெம்பா பவுமா. இதில் டெம்பா என்பது என்னுடைய பாட்டி வைத்த பெயர். டெம்பா என்றால் நம்பிக்கை. அந்த நம்பிக்கையை வைத்துதான் நாங்கள் விளையாடுகிறோம் என்று கூறி அசர வைத்தார் பவுமா. 282 ரன்கள் என்ற இலக்கை சேஸ் செய்த போது மார்க்ரம் தனியாளாக போராட அவருக்கு ஒரு கேப்டனாக உறுதுணையாக நின்று பார்ட்னர்ஷிப்பை பவுமா உருவாக்கினார். இது தென்னாப்பிரிக்காவின் வெற்றிக்கு முக்கிய காரணமாக அமைந்தது. இந்த வெற்றி குறித்து பேசும்போது பவுமா பேசிய வார்த்தைதான் அவரை ஒரு தலைவன் என்பதை உணர்த்தியது. விளையாட்டு பிரிந்திருக்கும் மக்களை ஒன்றிணைக்கும். நாம் ஒன்றிணைந்தால் சாதிக்கலாம். இந்த வெற்றியை நாங்கள் ஒரு நாடாக கொண்டாடுவோம். இது பல கோப்பைகளின் ஆரம்பமாக இருக்கட்டும் என்பதுதான். பவுமாவை கோட்டா வீரர் என்று கிண்டல் செய்த அந்த நாட்டு வெள்ளையர்களை அவர் பெயர் கோப்பையை பெறும்போது அழைக்கப்பட்ட போது உற்சாகமாக எழுந்து கைத்தட்டி கொண்டாடினர். இதுதான் பவுமா செய்த சாதனை. பவுமா தென்னாப்பிரிக்கா கிரிக்கெட்டில் மட்டுமல்லாது கருப்பின விளையாட்டு வீரர்களில் ஒரு கருஞ்சிறுத்தை.